அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. நம்ம இப்போது நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகி போச்சு. நடக்கிறது கம்மியானதால தான் இப்போ நோய் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கிறது. உடல் உழைப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நோய் வர கம்மியாக இருந்திருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு காலை இல்லை ஈவினிங், காலையில் இல்லை மாலை, இது எதனா ஒரு வேளையில் காலையில் இல்லை ஈவினிங் 40 நிமிஷம் ஒரு நாளைக்கு நடைப்பயிற்சி நடந்தீங்கன்னா கணையம் வேலை செய்யும். கணையம் வேலை செஞ்சுன்னா இன்சுலின் சுரக்கும். இன்சுலின் சுரந்துச்சுன்னா சர்க்கரை சத்து கார்போஹைட்ரேட்டாக மாற்றும். இது மாதிரி நடைப்பயிற்சி செஞ்சுன்னா எந்த நோயும் வராது. பிபி சர்க்கரைலாம் ஏற வாய்ப்பு கம்மி. அதனால் ஒன்று காலையில் இல்லை ஈவினிங் ஏதோ ஒரு டைம் நடங்க. செப்பல் போடாமல் நடக்கணும். செப்பல் போட்டு நடந்தீங்கன்னா கொஞ்சம் பவர் கம்மி. செப்பல் போடாமல் நடந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சக்தி கிடைக்கும். சூரிய ஒளியுடன் புரோதாக்குதுன்னு ஒன்று வரும், அல்ட்ரா வயலட்டு. அது வெயில் ஏற ஆவி ஆகிடும், எவாபரேட் ஆகிடும். அது தோல் மேலே ஊடுச்சுன்னா பிபி சர்க்கரை ஏற வாய்ப்பு கம்மி. அதே போல் குடலை சுத்தம் பண்ணோன்னா ஒரு ஒரு டம்ளர் சுடு தண்ணி எடுத்துக்கங்க. ஒரு ஸ்பூன் கடுக்கா பவுட்ரு போட்டு தூங்குறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நைட்டில் குடிங்க. மாதத்துக்கு 2 டைம் செய்யுங்க, குடல் சுத்தமாகிடும். அதே போல் கிட்னி சுத்தமாகணுன்னா பீன்ஸ் ஒரு 100 கிராம் எடுத்துக்கங்க. துண்டு துண்டாக நறுக்கி நார்லாம் எடுத்துருங்க, விதையை எடுத்துருங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்து வெந்த பிறகு மிக்சியில் அடித்து குடிங்க. மாதத்துக்கு 2 டைம் அதுமாதிரி காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. சாப்பிட்டு 1 மணி நேரத்துக்கு எதுவும் குடித்த உடனே 1 மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது. தண்ணி ஒன்றா குடிக்கலாம். அது கிட்னி சுத்தமாகிடும். அதே போல் மூச்சுக்குழல் விரிவடைகிறதுக்கு நுரையீரல் சுத்தமாகுதுன்னா நம்ம வில்வ இலை கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுடுவாங்க. மாதத்தில் 2 டைம் குடிங்க. அது மாதிரி நுரையீரல் சுத்தமாகிடும். அதே போல் எல்லா உறுப்பும் இதயத்துக்கு அதுமாரி தான். ஒரு 2 எலுமிச்சம்பழம் எடுத்துங்க, துண்டு துண்டாக நறுக்கிங்க. இந்த சாறை எடுத்து பிசைஞ்சு ஜூஸ் போட்டு கூட குடிச்சிடுங்க. வெறும் தோலை துண்டு துண்டாக நறுக்கி 2 டம்ளர் தண்ணியில் போடுங்க. ஒரு இஞ்சி துண்டை போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. எப்பேற்பட்ட இதய நோய்கள் இருந்தாலும் இதயம் சுத்தமாகிடும். அதே போல் நம்ம கல்லீரல் சுத்தமாகுது. கல்லீரல் முக்கியமான உறுப்பு. கல்லீரலை சுத்தப்படுத்தணும்னா நம்ம இது பண்ணுங்கள். சொரக்காய் ஒரு 1/4 கிலோ எடுத்துங்க. தோலை சீவிடுங்க. தோலை சீவிட்டு மிக்சியில் அடித்து சாறு எடுத்துகிட்டு 2 டம்ளர் தண்ணியில் போட்டு எலுமிச்சம்பழம் சாறு பாதி விடுங்க. இஞ்சி துண்டு 1 போடுங்க. கொத்தமல்லி போடுங்க. இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி தேன் கலந்து குடிச்சிட்டு வாங்க. கிட்னி கல்லீரல் சுத்தமாகிடும். லிவரு அடிக்கடி கரும்பு ஜூஸ் குடிச்சின்னு வந்தாலும் கல்லீரல் சுத்தமாகும். கிழாநெல்லி ஆட்டுப்பாலில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சின்னு வாங்க. பசும்பாலில் இல்லை ஆட்டுப்பாலில் 2ல் கலந்து குடிச்சின்னு வந்தாலும் கல்லீரல் சுத்தமாகிடும். இதுபோல் எல்லா உறுப்பும் சுத்தமாக இருந்ததுன்னா அதிக நேரம் கண் விழிக்காதீங்க. டைப் 2 சர்க்கரை வர வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் இதயம் செயலிழப்பு, ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்கிறது. சீக்கிரம் தூங்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.